நம்ம பாண்டிச்சேரியில் பிரியாணி சாப்பிட சூப்பரான ஒரு பிளேஸ் நான் சொல்கிறேன், கேளுங்க. ஹலோ கைஸ், அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரிக்கு சண்டே மார்க்கெட்டுக்காக போயிருந்தோம். போன இடத்துல பார்த்தீங்கன்னா லேட் ஆகிடுச்சு. சரி, காலையிலேருந்து சாப்பிடலேன்றதுக்காக நாங்கள் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லி வந்துட்டு இருந்தப்போ லெஃப்ட் சைடில் ஒரு பிரியாணி கடையை பார்த்தோம். எம்எம் சாலை ஓரல்பேட் சைடு. சூப்பராக இருந்துச்சு கடை பார்க்கவே. சரி, போய் சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு போனப்போ அப்போ தான் வந்துருந்தது. சரி, சாப்பிட்லான்னு சொல்லி கேட்டோம். சுட சுட எடுத்து அண்ணன் வந்தார். சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அதில் எந்த குறையுமே இல்லை. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டாக இருந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் அந்த வீடியோவை எடுத்தேன். மற்றபடி அவங்க கடையை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காகலாம் நான் எடுக்கலை. நல்லா இருந்துச்சு. மக்கள் வந்து சாப்பிட்டாங்க, போனாங்க, வந்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நல்லாவே இருந்துச்சு. ஜெகன் பிரியாணி நேம் பார்த்தீங்கன்னா பீஸ் தனியாக சூப்பராக இருந்துச்சு. ரைஸ் ஒன்றும் தனித்தனியாக அழகாக இருந்துச்சு. சாப்பிடவும் சரி, பார்க்கவும் சரி. அது இல்லாமல் கேசரி ஒன்று வச்சுருந்தாங்க. இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது இன்னும் ஒரு டைம் நான் வாங்கி சாப்பிட்டேன். அந்த அளவுக்கான ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. பிரியாணியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா இருக்குது. பிரியாணி 100 ரூபா, பார்சல் 150 ரூபா. உங்களுக்கு எது விருப்பமோ சாப்பிட்டு பாருங்கள். சொன்னதாக இவங்களோட இன்ஸ்டா ஐடி நான் வீட்டில் மென்ஷன் பண்ணுறேன். வேணால் போய் விசிட் பண்ணி பாருங்கள். பாண்டிச்சேரியாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு டைம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் மற்றும் சாப்பிட சூப்பரான ஒரு இடம். நான் இது ஒரு ப்ரொமோஷனெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக நான் சாப்பிட்ட உடனே எனக்கு அந்த வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கு மேலே எதுவும் சாப்பிடணும் இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு வைக்கிறாங்க. அதே போல் அவங்க வைக்கிற அந்த பிரெட்டில் செஞ்ச கேசரி சூப்பராக இருந்துச்சு. வெங்காயம் பச்சடி, அது இல்லாமல் சிக்கன் வித்து அந்த பிரியாணி, அந்த மசாலா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரியாணி கொடுக்குற மசாலா ரொம்ப தனியாகவே தெரிஞ்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் பிரியாணி பாருங்கள். ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒரு கரெக்டான ஒரு பதத்தில் இறக்கி செம்மையாக செஞ்சு மக்களுக்கு பரிமாறுற அவங்களோட அந்த ஸ்டைல் சூப்பராக இருக்குது. பிரியாணி பார்த்து எனக்கு ஆக்சுவலாக நான் பிரியாணியே கிடையாது, ஆனால் சாப்பிட்ட பிறகு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதனால தான் உங்களுக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணுன்றதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். அவங்களுக்காக ப்ரொமோஷன் பண்ணுறேன்றதெல்லாம் கிடையாது. சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்டேன். 100% சூப்பரான ஒரு பிரியாணி. அதுக்காக மட்டும்தான் நான் வீடியோ எடுத்து உங்களுக்காக போடுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. சூப்பராக ஒரு கடை. ஷாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.